நம்ம வீட்டில் யூஸ்வலாக செய்கிற சேமியா பாயசத்துக்குலாம் கொஞ்ச நாள் டெஸ்ட் கிடச்சிரும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்டியாக க்ரீமியாக நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது செய்கிறதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஸோ அதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரி பாதாம் வறுத்து எடுத்துலாம். எடுத்த நெய்யிலே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச அரிசியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது இந்த மாதிரி குக் ஆகி வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 100 கிராம் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் இனிப்புக்கு எடுத்த போல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட். இதுக்கப்புறம் பாதாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பாதாமை அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்க மலாயெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியான ரைஸ் கீர் வந்து ரெடி ஆகிடும். இது கூட நம்ம வறுத்த வச்ச நட்ஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணுங்கள். ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணாங்கன்னா அடுத்த வாட்டி கண்டிப்பாக கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும்.